காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்த சம்பவத்தை கண்டித்து 8வது நாளாக இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் சகாதேவன் வழங்க கேட்கலாம். சகாதேவன், களத்தில் என்ன மாதிரியான நிலவரம், தொடர்பான முழு விவரம்? காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு பகுதியை சேர்ந்த மீனவர் செந்தமிழ் உள்ளிட்டவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி 13 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. மீனவர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பையும் கண்டனத்தையும் ஏற்படுத்திய இந்த நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் 8 நாட்களாக போராடி வருகிறார்கள். குறிப்பாக வேலை நிறுத்த போராட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், அதேபோல கருப்பு கொடி போராட்டம், இருசக்கர பேரணி நடத்தி அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பது, நேற்றைய தினம் ரயில் மறியல் போராட்டம் என அவர்களுடைய தொடர் போராட்டமானது தற்போது கடையெடுப்பு போராட்டத்தை எட்டியிருக்கிறது. காரைக்கால் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் மீனவர்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து இலங்கை கடற்படை மற்றும் ஒன்றிய அரசு, புதுச்சேரி அரசிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வர்த்தகர்கள் முழு கடையெடுப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தில் கோட்டுச்சேரி, திருநள்ளாறு உள்ளிட்ட பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய வர்த்தகர்களிடம் பேசலாம். இப்போ எவ்வளோ கடைகள் காரைக்கால் மாவட்டம் முழுக்க அடைக்கப்பட்டிருக்கு? மீனவர்களுடைய பிரச்சனைக்கு உங்கள்கிட்ட ஆதரவு கேட்டிருக்காங்க. இந்த நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம தொடர்ச்சியாக முதல்ல பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக காரைக்கால் மாவட்டத்தில் மீனவர்களை கைது செய்யப்படுவது தொடர்பாக இருக்குது. கடந்த 27ஆம் தேதி பார்த்திங்கன்னா 13 மீனவர்களில் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அதை நாங்கள் முதல்ல கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம். அது இல்லாமல் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து கிட்டத்தட்ட காரைக்கால் மாவட்டத்தில் காரைக்கால், கோட்டுச்சேரி, நெடுங்காடு, திருநள்ளாறு பகுதியில் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட கடைகள் நாங்கள் அடைச்சி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது போன்ற நிலை தொடர்ந்து நீடித்து கொண்டு இருக்குது. மத்திய அரசானது ஒரு நிலையான ஒரு ஏற்பாடு செய்து தொடர்ந்து இந்த மீனவர்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருப்பது ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. அதுமாதிரி மாநில அரசும் அதை கண்டுகொள்ளாமல் இந்த தொடர் போராட்டம் 8 நாள் நடந்தும் இதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக நாங்கள் கருதுகிறோம். அதாவது துப்பாக்கிச்சூடு நடத்தி காயமடைந்த மீனவர் அங்கே இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்தாலும் அவரை உடனடியாக தாயகம் அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்ன்ற ஒரு கோரிக்கையை மீனவர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. அதே போல் தங்களுடைய கோரிக்கைகள் தொடரும் வரை இந்த போராட்டம் தொடரும். அதே போல் காரைக்கால் இருக்கக்கூடிய துறைமுகத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மீனவர்களுடைய போராட்டம் காரணமாக மீனவர்கள் மட்டுமின்றி அவர்களுக்கு சார்ந்துள்ள ஐசி ஏற்றுபவர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள் என அவரை சார்ந்துள்ள கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலை சார்ந்த தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த தொழிலாளர்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு மீன்பிடி வர்த்தகமானது கடுமையான பாதிக்கப்பட்டிருக்கிறது. வர்த்தகர்களும் தற்போது மீனவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கடையெடுப்பு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். புதுச்சேரி அரசு மீனவர்களிடம் இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்துமா என்ற ஒரு கேள்வி இருந்தாலும் மீனவர்கள் தங்களுடைய கோரிக்கைகள் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், தங்களுடைய பிரச்சனை தீரும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பல நிலவரங்களை பதிவு பண்ணமைக்க நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.